ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ இமேஜை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம நார்மலான ஒரு இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சேட் ஜிபிடிக்கு போயிட்டு சேட் ஜிபிடிக்கு போனதுக்கப்புறம் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ளஸ் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் கேட்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளர் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம முகம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐயில் கிளாரிட்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம உடம்புக்கும் முகத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் காப்பி பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாவே போதும். அவ்வளோதான், இமேஜ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சூப்பரான ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இதை வந்து நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த 2 ஸ்டேஜில் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப் 1 வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் 2க்கு போகிறோம். மறுபடியும் சேட் ஜிபிடிக்கு போயிட்டு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஃபோட்டோஸ் இன்னும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருப்பேன். செகண்ட் கமெண்ட்டில் செகண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஏஐ இமேஜ் வந்து க்ரியேட் ஆக போகுது. சைடில் வந்து ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடும், ஏஐ இமேஜ் ரெடி ஆகிடும். நம்ம ரெடி பண்ணுற இந்த ஏஐ ஃபோட்டோ இமேஜுக்கு நம்ம ப்ராம்ப்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஃபுல் ப்ராம்ப்டையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அழகான ஒரு ஏஐ இமேஜ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஜல்லிக்கட்டு காளையை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏஐ இமேஜ் வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணி நாளைக்கு மாட்டுப்பொங்கல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப குறைவான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.